நானும் நீயும் செய்ய போற ஆள் மாறாட்டம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது, பீமும் கூட தெரியாது. யூ கேட்ச் மை பாயிண்ட்? அது என்ன அது? எது ஆள் மாறாட்டம் இல்லையா? இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னிய, கேட்ச் கேட்ச் மை பாயிண்ட். இஸ் தட் இட்? டோக்கா சொன்னியா இல்லையா? Guys, so welcome to our channel. We are going to start a YouTube channel, regularly upload videos for the upcoming IPL season. Here we have Venki and Rakesh. All of us are separate, Hi guys. have teams separate, favorite teams. One is a GTCSK fan, one is an MA fan, and I support RCB. We'll try to keep the views biased. வன்மம் தவிர்க்கப்படும். 10 செகண்டுக்கு அப்புறமா கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் சில சேனல் மாதிரி. We'll try to keep it as biased as possible. Most matches cover பண்ண முயற்சி பண்றோம். Whoever is available will try to cover short analysis. So today's first game, 3 பேர் பண்றதுனால அதான் அவைலபிலிட்டி தான் ஒரு கன்சர்னா இருக்கும். பட் அதர்வைஸ் முடிஞ்ச வரைக்கும் 3 பேரும் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம் எல்லா மேட்சுமே. கண்டிப்பா. ஒன்ஸ் போது. Today's first game, we'll see the preview of defending champions RCB சொல்லிக்கலாம். versus click பண்ணலாம், SRH. தப்பில்ல. ஒரு ஸ்டாரை வாங்கியாச்சு. இன்னைக்கு ஓப்பனிங் கேம். வாட் ஆர் யுவர் தாட்ஸ், ஏர்லி தாட்ஸ்? இன்டெப்த் டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி வாட் டு யூ திங்க் ஆஃப் ஈச் டீம்? வாட் டு யூ திங்க் வில் பி தேர் பிளஸ் அண்ட் நெகட்டிவ்? We start பண்ணு. Okay. Yeah. So let's start with the defending champions. Yes, let's start பண்ணலாம். So last year இந்த இயர்க்கும் அவங்களுக்கு வந்து லைக் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. ஆல் த பிளேயர்ஸ் ஆர் ஸ்டில் இன் த சேம் ஃபார்ம், சேம் மீட்டர். ஸோ ஒன்லி ப்ராப்ளம் இஸ் இப்போ அவங்களுக்கு வந்து லைக் ஆடியோ கொஞ்சம் கேட்காம, ஆடியோ கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே, இப்போ ஓகேவா? ஓகே லைட்டா. ஓகே, காட் இட். ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா லைக் சின்ஸ் தே ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், நம்ம வந்து முதல்ல வீக்னஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்துக்கு போகலாம். வீக்னஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அட்லீஸ்ட் ஆடியோ அகைன் ஆடியோ. ஓகே, இப்போ ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களோட ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் ஹேசல்வுட் கிடையாது இல்லையா? ஸோ தே ஹாவ் டு கோ வித்தவுட் ஹேசல்வுட் ஃபார் அட்லீஸ்ட் டுடே. நாட் ஷூர் அபவுட் த நெக்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே இன் சின்னசுவாமி. ஸோ கன்ஃபார்மா இன்னைக்கு இல்ல அப்படிங்கறத வந்து ஆல்ரெடி ஆண்டி ஃபிளவர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டாரு. ஆமா, அபிஷியல் நியூஸ் அது. ஆமா. ஸோ இப்போ வந்து தே ஆர் கோயிங் வித்தவுட் தேர் ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் எடுத்து பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் இல்லாத கேம்ஸ் எல்லாமே கேம்ஸ் ஃபார் தேம். அதுல ஒரு கேம் அவங்க வின் பண்ணிருக்காங்க, எஸ், பட் ஸ்டில் ஹேசல்வுட் மேக் த என்டையர் பவுலிங் யூனிட் டிஃபரெண்ட் யூனிட். ஸோ வந்து இப்போ ஹேசல்வுட் வந்துட்டாரு அப்படின்னா புவிக்கு ப்ரெஷர் கம்மி, பவர் பிளேல தே டிக்டேட் டர்ம்ஸ் அப்படிங்கிறப்ப மிடில் ஓவர்ஸ்ல போடுற சுயாஷ் அண்ட் குருணாலுக்கு ப்ரெஷர் கம்மி. ஸோ என்டையர் பவுலிங்கோடைய இதுவே மாறிடும். இப்ப வந்து ஹேசல்வுட் இல்ல, அதுக்கு ரீப்ளேஸ் செகண்ட் பெஸ்ட் துஷாரா. வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. மறுபடியும் ஆடியோ ஒரு மாதிரி மியூட் ஆகுது, என்னன்னு தெரியல. மறுபடியும் மியூட் ஆகுது. ஓகே. ஸோ அவங்களுக்கு இருக்கிற செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் துஷாராவும் as for today அபிஷியலாவே கிடையாது. சோ இது எத்தனை நாளைக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ இப்ப லெட்ஸ் சே இஃப் both are available very soon அப்படின்னா அதுக்கப்புறம் ஓகே they will continue. இல்ல நம்ம சீசன் ரிவ்யூ வேணாம், இன்னைக்கு மேட்ச் மட்டும் பாப்போம். நம்ம இன்னைக்கு மேட்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா they have big headache in the form of Hazelwood unavailability and Tushar unavailability. Duffy is too raw for IPL standards. இல்ல டஃபியோட இது நம்ம பார்த்தோம். ஐ திங்க் பைலேட்டரல் சீரிஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ் லைக் ஹி காட் கம்ப்ளீட்லி ஸ்மாஷ். ஈவன் வேர்ல்ட் கப்லயும் வந்து ஒரு மாதிரி நல்லா போடுற எவ்வளவோ பவுலர்ஸ் ஐபிஎல் அடி வாங்காத நம்ம பார்த்திருக்கோம். சோ இட்ஸ் a very tough job for them. தி பவர் பிளேல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்ல அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் வந்து மிடில் ஓவர் பவுலர்ஸ்க்கு வந்துடும். சோ சுயாஷ் சர்மா அண்ட் குருணால் பாண்டியா மேல ஒரு பெரிய பிரஷர் இருக்கும் அவங்க வந்து ரன்னை ஸ்குவீஸ் பண்றதுக்கு. இது அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்தா இன்னைக்கு கேம்ல அவங்களுடைய ஹோப் இருக்கு. இன்னொன்னு புவியோட ஃபேக்டர். புவி என்ன அப்படின்னா he is not the old peak. ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு எவரி இயர் பாஸ் ஆகும்போது that too a fast bowler who is not playing international. ஒரு பேட்டருக்கு வேற ஒரு பவுலருக்கு ஆடியோ. ஓகே.
ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஆடல, வெறும் டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் மட்டும் தான் ஆடுறாரு, ஹி இஸ் இன் ராங் சைட் ஆஃப் ஹிஸ் பிரைம் அப்படிங்கிறப்ப as எவ்ரி இயர் பாசஸ் நம்ம வந்து கேரண்டீடா அவர் பழைய மாதிரி போடுவாருன்னு சொல்ல முடியாது. எஸ், 50% சான்ஸ் எஸ், 50% சான்ஸ் நோ. ஸோ வீக்னஸ்ன்னு பார்த்தா இதெல்லாம் தான். ஹேசல்வுட் அவைலபிலிட்டி, துஷாரா அவைலபிலிட்டி, புவி தன்னோட ஃபார்மை திரும்ப ரீகெயின் பண்ணி அதே அதே பழைய புவி மாதிரி எவ்வளவு தடவை போடுவாரு அப்படிங்கிறது தான். And இதெல்லாம் அவங்க if I may add one more thing, I think யாஷ் தயாலோட ஆட மாட்டாரு. எஸ், ஆஸ்திரேலியாவோட அன்அவைலபிலிட்டி இப்ப இருக்கறனால எப்படியும் கன்ஃபார்மா ஒரு நியூ பவுலர் தான் அங்க வர போறாங்க. ஏன்னா இப்ப ஐ கெஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், மங்கேஷ் யாதவ் தானே விளையாடுவான். மங்கேஷ் தான் ஆடுவாங்க. So he is very inexperienced, I guess. அதாவது so yes, bowling unit wise there is a slight holes here and there. Hopefully they cover it up. புவி ஒருவேளை டிப் ஆகல அப்படின்னா ஃபைன். ஹேசல்வுட் வந்து ரிட்டர்ன் வந்து பழைய ஃபார்ம் ரீகெயின் பண்ணிட்டாருன்னா ஃபைன். பட் இது எல்லாமே ஆஸ் ஆஃப் டுடே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம கேம் போக போக தான் நமக்கு தெரியும். மங்கேஷ் யாதவும் வந்து ஐபிஎல் பிரஷரை எப்படி அப்சர்வ் பண்ண போறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஹி மைட் பி an economical bowler or like ஒரு 8 runs 9 runs bowler-ஆவும் இருக்கலாம். பட் அவங்களுக்கு யாஷ் தயால் பொசிஷன்ல இருக்கிற ஒரு bowler விக்கெட் டேக்கிங் மிடில் ஓவர் bowler-ஆ வேணும். I think யாஷ் தயால் bowls in the power play also, 1 or 2 overs. He bowls 1 over in the power play. மங்கேஷ் யாதவ் நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் மத்திய பிரதேஷ் லீக்ல he bowls 3rd or 5th over நியூ பால்ல. சோ இப்போ வந்து டஃபி விளையாடுறான் அப்படின்னா I don't think they will expose 3 overs of Duffy like how they do for Hazelwood or Hazelwood. So who do you think will so what do you think will be the power play, like the combination, bowling combination for today? First will Buvi மூணு போடுவானா அப்ப power play ல? No, Buvi, Duffy, Buvi, Mangesh. 5th over again will be Romario Shepherd. 6th will be Krunal Pandya. That is what I feel, because one tough over Krunal Pandya will definitely have to bowl. You can't bring Suyash Sharma with new white ball, even or anything. But overall, there is another headache for RCB in terms of informed players. So whether you play Bethel or whether you want to go with the destruction order of batting வரும்போது இல்ல ஏன் அத சொல்றேன்னா, Bethel gives you the bowling option. In middle you can pinch in 2 overs. Now Romario Shepherd, if you take good number of bowling options இருக்குன்னு நினைக்கிறேன்ல. பெத்தல் இல்லாமலே ஒரு 6-7 bowlers இருக்காங்க ஆப்ஷன்ஸ். இல்ல if you today's game there are 5 good options தான். Buvi, Duffy, Krunal Pandya, Romario Shepherd, Suyash Sharma. This should be Mangesh Yadav. So நீங்க 6 bowlers வச்சு T20 ல maximum days ஓட்டிடலாம். But with the destructive lineup, it will not actually help. You need one more over somewhere. Okay, ஆனா இப்ப பெத்தலோட bowling style வந்து என்னது? அவ he is a SLA-வா off spinner-ஆ? SLA. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு if already Krunal is playing, then வந்து it's kind of irrelevant மாதிரி தானே. பெத்தல பேட்டிங்காக எடுக்கிறது completely fine. See, getting 1 or 2 overs from your top 5 is always going to help. இப்ப நீ RCB யோட டாப் 5 பார்த்தனா, ரஜத் is a pure batsman, Kohli is a pure batsman, Salt is a keeper, Jitesh is already a keeper. So 4 options are done. And then you bring Tim David can bowl off spin. But against some power hitters or something like that, it is not going to be effective. என்னோட ஒரு bold call என்னன்னா, they might keep an option for Abhinandan Singh, because I been seeing he was bowling very quick and he was bowling very well with new ball in the nets. He was beating Salt, he was beating Kohli in and out. And the madri there were rumors. So even though it is a very big call, somebody who can complement Buvi in power play, if somebody can pick up that role, Duffy I think we can use in middle overs. ஏன்னா டஃபி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அடி வாங்கினது எல்லாமே வந்து பிளாட் ரவுட் விக்கெட்ஸ்ல பவர் பிளேல 4th over 3rd over வந்து போட்டிருப்போம். எதர் ஒரு ஓவர் பவர் பிளேல கடத்திட்டு மீதி 2 ஓவர் 3 ஓவர் 16th over 17th over முன்னாடி முடிச்சிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர். புரியுது. So yes, RCB bowling பத்தி பேசிட்டோம். Now let's go to SRH's bowling. SRH ஓட bowling-உம் obvious misses Cummins, because captain and premium fast bowler who can bowl in the power play and then the death. So Hazelwood எவ்வளோ பெரிய மிஸ்ஸோ அவ்வளோ பெரிய மிஸ் தான் SRHக்கு Cummins, அதில் டவுட்டே இல்லை. So but now that both are not available, how do you see SRH lining up? Because I think their bowling will be Harshal Patel,
Kunashkat, பட்டேல், உனத்கட், மலிங்கா, அன்சாரி, அண்ட் தென் Livingston போடுவான்னு நினைக்கிறேன். I guess Liam Livingston ஒரு இன்னொரு ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு இருக்காங்க. ஒரு இன்னொரு பேர் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தான் ஒருத்தன். ஒரு சிவம் some- மவி இருக்கான். அவன் சிவம் இல்ல மவி சிவம் மவி இல்ல, சாரி, ஹார்ஷ் துபே. ஹார்ஷ் ஹர்ஷ் துபே. துபே. He can bowl off spin left arm. he is a very good all-rounder. இப்போ இந்த மேட்சோட சிங்கிள் லைன் சம்மரி என்னன்னா, which batting unit is going to outplay Correct. the So I think ஆமா bowling wise ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. I think டெத்ல both bowlings will sufferன்னு எனக்கு தோணுது டெத்ல ஆக்சுவலா. வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா, whichever batting unit is going to fire more, அவ்வளவுதான். எந்த பவுலிங் யூனிட் கம்மியா அடி வாங்க போகுது, எந்த பேட்டிங் யூனிட் நல்ல அடிக்க போகுது, அவ்வளவுதான். அது அவங்க தான் இன்னைக்கு வின்னர். சின்னசுவாமி இஸ் known for run fest. So yes, RCB bowlers will be getting beaten left and right by SRH batsmen, and the same will happen for SRH bowlers also. RCB batsmen எல்லாரும் பயங்கர ஃபார்ம். Starting from Kohli is now retired from Test cricket, so he has no reasons to go for defensive shots. He will go from ball one if he thinks he needs to go. And அவங்களுடைய 5, 6, 7 பாத்தீங்கன்னா லீக்ஸ் ஒன் ஆஃப் த லீக்ஸ் பெஸ்ட். நம்பர் 5 வந்து டிம் டேவிட், நம்பர் 6 வந்து ஜிதேஷ் சர்மா, நம்பர் 7 ரொமாரியோ ஷெப்பர்ட். போன வருஷம் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5, 6, 7 யாராவது காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு முக்க 5, 6, 7 சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்படிதான் அவங்களுடைய பழைய ஹிஸ்டரி இருந்தது. ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு 5 பால் 8 பால் ஆடுற பிளேயர் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு டேக் அவருக்கு இருந்தது. ரொமாரியோ ஷெப்பர்ட் வாஸ் சிம்பிளி a slogger. பட் இப்ப 3 பேருமே அவங்க கேமை வந்து எக்ஸ்போனன்ஷியலா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆல் 3 கேன் டேக் த கேம் டீப். ஆல் 3 கேன் ஸ்மாஷ் எனி பவுலர் இஃப் தே செட். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஈவன் வேர்ல்டு கப்ல கூட பார்த்தோம். he has been exceptional. So they have the very good 5, 6, 7. And top 4ல they have Kohli, Salt, Padikkal, Patidar. So batting wise I think RCB is well oiled machine தான். only கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது வீக்லிங் கண்டுபிடிச்சா only thing we can say is Salt is currently not in great touch coming from World Cup. Padikkal போன வருஷமே அவருடைய பீக் பெஸ்ட் கொடுத்துட்டாரு. ஸோ திரும்ப அவரால் அதை கொடுக்க முடியுமான்றது டவுட். பட்டிடார் ஐ திங்க் இஸ் கமிங் ஃப்ரம் இன்ஜுரி லேக். இது மட்டும்தான் இஃப் யூ ஹேவ் டு ஃபைண்ட் சம் வீக்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சா திஸ் இஸ் a weakness. மத்தபடி ஒரே ஒரு பாயிண்ட், படிக்கல் பெஸ்ட் வந்து ஐபிஎல் லாஸ்ட் டைம் he got injured. மயங்க் அகர்வால் அந்த பிக்கெல்லாம் போனாங்க. பட் இப்போ படிக்கலோட ஃபார்ம் வந்து த்ரூ அவுட் டொமஸ்டிக் he has scored massively and he has kept himself fit. He was almost top 2 run getter in every format they have played for Karnataka. So form வெச்சு பார்க்கறப்போ that is one reason where he will get the edge over Venkatesh Iyer. Even though I would fare Venkatesh Iyer to play in top 4 for us because he can get an over or two in between. One over is also going to be a crucial factor in it. Like if Romario is able to give 3 for 38 runs, he is going. One over from Venkatesh Iyer, he has the knack of taking 1 or 2 wickets here and there in every game. Madhya Pradesh அந்த ரோல பண்ணிருக்காரு. So I think that will be another big factor. But என்னோட major concern is Krunal Pandya's injury concern. I have been thinking on that angle because he's gotten 1 year older. Like movie ki Venki சொன்ன மாதிரி Krunal Pandya, although his batting has improved, he has played some exceptional knocks. There is a backup in a under 19 player for him, Vihan Malhotra. But that again is going to be a very early call if something happens to Krunal. I don't think unless there's a major injury, I don't think they'll like even think of any. Krunal is a very important cog in the wheel. ஏன்னா last season attacking bowler அவர் யாருமே பார்க்கல. But he was our main attacking bowler in 16, 17, 18th over in most games because of his bouncer, because of his wide Yorkers. Agreed. See, I agree. And I think what I feel is like in the particular match, batting depth-wise, RCB's depth is better because I think Shepherd comes at 8, Krunal comes at 7, Shepherd comes at 8, I guess, if I'm not wrong. But comparatively, SRH அவ்வளோ டெப்த் கிடையாது. ஆனா in terms of explosiveness and strike rate, I think I will give SRH the edge over RCB. In terms of the quality of the power hitters அங்க ஓவரால் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஆர்சிபி பத்தி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப எஸ்ஆர்எச் பத்தி போகும்போது வேணா நம்ம அப்படி வந்துக்கலாம்.
ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் ம் அண்ட் வீக்னஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். தேர் வீக்னஸ் இஸ் அபியஸ் த பவுலர்ஸ் இன்அவைலபிலிட்டி அண்ட் பேட்டர்ஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அப்படி சொன்ன மாதிரி. அண்ட் ஸ்ட்ரென்த் வி ஆல்ரெடி ஸ்போக் லைக் கோலியோடைய பிரசன்ஸ் அண்ட் தேர் லோயர் ஆர்டர் ஸ்ட்ரென்த், மிடில் ஓவர்ல குருணாலுடைய ரோல், இதெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். ஸோ கம்மிங் டு எஸ்ஆர்ஹெச், ம் எஸ்ஆர்ஹெச்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்வியஸ் மிஸ் வந்து பேட் கமின்ஸோட லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் பவுலிங். அவங்களோட ம் பவுலிங் ம் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா லைக் they have to just make sure they are conceding less than what their batsmen are scoring. அப்படிப்பட்ட bowling unit தான் அது. fair enough சொல்லணும்னா ம் their bowling unit is not a match winning bowling unit even in 2024. அவங்க வந்து they lost Bhuvi, they lost Natarajan, they never replaced both of them. ஸோ இப்போ அவங்க bowling unit வந்து பாத்தீங்கன்னா more or less பேட்ஸ்மேன் எவ்வளவு ரன் அடிச்சு கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு ரன் நம்ம கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ம் பவுலிங் யூனிட் தான் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியும் அன்பார்ச்சுனேட்லி. பட் தே மைட் சர்ப்ரைசஸ் ஆல்சோ. ஏன்னா லாஸ்ட் இயரே அவங்களுக்கு அந்த ஜீசான் அன்சாரி, ஈஷான் மலிங்கா ம் எல்லாமே நல்ல bowling, ஒரு நல்ல ஜீஷான் அன்சாரி வந்து வெறும் bowler தானே, ஜீஷான் அன்சாரி பேட்டர் கிடையாது, அவன் இல்ல வெறும் இல்ல எக்ஸ்பின் மட்டும். bowling தான் bowling தான் ஆ சொல்றேன். நல்ல மலிங்கா நல்ல ஃபைண்ட் அவன். லைக் ஆமா அவன ம் ரஷித் குட் கானும் பாயிண்ட், கோட்டாவை குட் வந்து they were able to replace in an Indian option எஸ். என்னோட ம் ஒப்பீனியன்ல. ஸோ அவங்கெல்லாம் எப்படி டெத் வரைக்கும் அவங்க ஒரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு சேஸ் வந்து ஒரு டீம் கொண்டு போயிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கேன் ஃபர்கெட் த கேம். ம் டெத்துக்கு முன்னாடியே அவங்க கேமை முடிச்சா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். இல்ல அப்படின்னா லைக் ஒரு பேட்டிங் யூனிட்டால அடிக்க முடியாத ஒரு டோட்டல கொண்டு வந்தா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியுமே ஒழிய, மத்தபடி வந்து அவங்க வந்து பிராங்கா சொல்லணும்னா 3 ஓவர் 40, 3 ஓவர் 50 எல்லாம் ஒரு நல்ல டெப்த் இருக்கிற பேட்டிங் யூனிட் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணிடுவாங்க if they are chasing ம் or whatever it is. So ம் what SRH plan will be like their reputed plan தான். Bat first, put an above par total 240, 250, take wickets in first 10 overs and try to bail out that team. அப்படிதான். So ம் if the teams are cautious about that, like 40 chase ஆனாலுமே சாரி டோட்டல் போட்டாலுமே ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 15 ஓவர்ஸ் ரொம்ப விக்கெட் லூஸ் பண்ணாம கேமை வந்து பேலன்ஸ்லேயே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 60, 70, 80 வரைக்கும் கூட அடிக்கலாம் ஒரு நல்ல பேட்டிங் யூனிட்டால இந்த பவுலிங் கிட்ட. இது வந்து எஸ்ஆர்ஹெச்கே தெரியும். இது வந்து ஒன்றும் ம் லைக் சீக்ரெட்லாம் இல்லை, இது எஸ்ஆர்ஹெச் யூனிட்டுக்கே தெரியும். ஸோ அவங்க 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 ஓப்பனாவே சொல்லிட்டாங்களே, நாங்க வந்து we are not going to change our style of play, நாங்க இப்படிதான் ஆட போறோம், இன்னொன்னு 120 ஆல் அவுட் அவங்க ஆனாலும் நாங்க இப்படிதான் ஆடுவோம். அவங்களோட பேட்டிங் யூனிட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் போனா நின்னு ம் டீமோடைய டோட்டல டீசென்ட் டோட்டலா கொண்டு போற ஆங்கருக்குலாம் அவங்க போகவே இல்லை. ஆரம்பத்துல ம் இருந்து எண்டு வரைக்கும் பால் ஒன்ல இருந்து அடிக்கிற பிளேயர்ஸ் தான். அபிஷேக் சர்மா, நிஷான் கிஷான் T20 வேர்ல்ட் கப்ல இருந்த அதே ஃபார்மோட தான் வராங்க. They ம் are going to hit from ball one. Travis Head, of course, he is also the same blueprint player. ம் ரெட்டி கிளாஸ் சொல்லவே மட்டும் வேணாம். தான் ஆமா ரெட்டி மட்டும் தான் இன்ஜுரில இருந்து வராரு. அவர் எப்படி பண்ண போறாருங்கிறது பார்த்தாதான் தெரியும். அவர் பேட்டிங் பவுலிங் போடுவாரா சைல் அரோரா மாட்டாரா. இஸ் a very bold pick ஆமா for சைலோல Aniket சைல் Verma. அரோரா ஆமா வந்து நம்பர்ஸ் வேற லெவல்ல வந்து. ஆமா சைல் அரோராவுடைய டொமஸ்டிக் நம்பர்ஸ் ஆர் டூ குட். ஹி இஸ் லைக் ஒரு இந்தியன் ரசல் ரொமேரோ ஷெப்பர்ட் மாதிரி தான் பேசுறாங்க. ம் பால் ஒன்ல இருந்து அடிக்கிற பிளேயர் சர்ற மாதிரி அடிப்பாரு அப்படிங்கிறாங்க. அனிகேத் வர்மா. அனிகேத் வர்மா வேற இருக்காரு. அனிகேத் வர்மா இன்ஜூர்டு. அனிகேத் வர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் சைல் அரோரா. Aniket Verma ஓ had a horrific ஓகே. injury in ஓ ஐ டோன்ட் நோ தட். domestic league. ஓகே So அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து சாயில் அரோரா. லைக் they have not released Aniket from my Okay. understanding. ரூல்ட் அவுட் ஃபார் தி சீசனா இல்ல ஃபார் ஃபியூ கேம்ஸா எப்படி அது? இல்ல they have picked சாயில் அரோரா as backup only. ஓகே. And லிவிங்ஸ்டன் top of that லிவிங்ஸ்டன் இப்போ விட்டோம். ஆமா டாப் ஆஃப் தட் லிவிங்ஸ்டன் வேற இருக்காரு. சோ இப்போ லிவிங்ஸ்டனுக்குலாம் அவங்க ஒரு 6 பால் கொடுத்து அதுல நீங்க இம்பாக்ட் கொடுங்கன்னா இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் லிவிங்ஸ்டன். ம் ஆனா லிவிங்ஸ்டன்லாம் வந்து ஒரு பயங்கர ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்ச அவன் அதான் ரிலையபிள். அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு லிவிங்ஸ்டன் கிட்ட இருந்து தேவைப்படுறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பால் 18 மாதிரி கேமியோவும் ஒரு ம் ஒரு பிச்சின் பண்ணி வர ஒரு 2-3 ஓவர்ஸ் அங்கங்க அவ்வளவுதான். ம் சோ அவங்களோட பேட்டிங் யூனிட் இஸ் வெரி டிஸ்ட்ரக்டிவ். அவங்களோட ஆன் பேப்பர் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபீல்ட்ல வந்துச்சுன்னா 300 இஸ் எமினன்ட். ம் அது ம் வந்து இஃப் ஒன் யூ ஹாவ் டு have some very good wicket taking bowlers in your side to control this batting unit. இந்த ம் பேட்டிங் யூனிட் வந்து ஒரு ஆவரேஜ் பவுலிங் யூனிட் கூட வந்தது அப்படின்னா தென் அவங்களோட எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் வீக்னஸை இவங்க பெயில் அவுட் பண்ணிடுவாங்க. ம் So, ஓகே. இன்னைக்கு ஸோ பேட்டிங் பத்தி பேசிட்டோம், bowling பத்தி பேசுவோம் ரெண்டு டீமும். ஒரு ப்ரெடிக்டட் லைன் அப் மாதிரி கொடுத்துடலாமா ரெண்டு டீமுக்கும்? போட்டுறலாம். ஆர்சிபி Yes. ஸ்பெஷல். Yeah. ஸோ ஆர்சிபி யூ வாண்ட் டு டூ ஆர்சிபிஸ் ப்ரெடிக்டட் லைன் அப் அபி? நான் சொல்லவா? ஓகே. ம் Opening with Kohli, Salt,
One down Okay. is You Padikkal. are going to stick with Salt, or considering current form, you will play Bethel, or like Salt ஆடுவானா? Salt தான், because Salt ஓட explosiveness will Okay. give us more than what we expect. Okay. 10 ball 35 ki there is a potential from Salt. But since we are already having two left-handers in the middle, Bethel unfortunately will not make the cut today. So 4 will be Patidar, 5 will be Tim David, 6 is Nitesh Sharma, 7 is Krunal Pandya, 8 Romario Shepherd, 9 Bhuvi, 10 Mangesh Yadav, 11 Jacob Duffy, impact sub Suya Sharma. Okay. I இப்ப இதுல think, yeah, பெத்தல் கொண்டு வந்தா பெத்தல் has to play in place of Salt தானே ஒழிய we cannot bring him at middle order. Middle orderல கொண்டு ஆமா. வந்தா he is wasted. அது வாய்ப்பில்லை. அது வாய்ப்பில்லை. ஏன்னா அப்படி You are கொண்டு வந்தா you are reducing his potential outcome. You ஓகே. are obviously reducing the potential outcome. SRH ஓட predicted lineup போலாமா? So head Abhishek, 3 Kishan, 4 Klassen or Reddy-ஆ? 4. Klassen. Like they will send it depending on situations. Okay, 4 Klassen, 5 Reddy வச்சுக்கலாம். 6 is Livingston, 7 Salil Arora, 8 யாரு? இஷான் மலிங்காவா? 8 Ishan Malinga, 9 Zishan ஹர்ஷல் Ansari, பட்டேல், 9 Zishan Harshal Ansari, Patel, 11 உன்னாத்கர். அதான் ஹர்ஷல் பட்டேல் இதுல இல்ல இம்பாக்ட் சப் யாரு? we never know for SRH because Yeah, either I if think batting is bowling- needed, they will bring somebody like who the இன்னும் ஒரு bowler, இன்னும் ஒரு foreign pacer இருக்கு, ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. இல்ல ஃபாரின் 4 slots sealed இல்ல. ஹெட், கிளாசன், இல்லையே. மலிங்கா அண்ட் லிவிங்ஸ்டன். பிகாஸ் மலிங்கா ஹஸ் டு ப்ளே. ஏன்னா அவங்களுக்கு இல்லாட்டி bowling இன்னும் ரொம்ப காட்டுக்குப்பையாயிரும். அவங்களுக்கு வந்து இப்போ 9, 10, 11, 12 பாத்தீங்கன்னா ஹர்ஷால் பட்டேல், உனத்கட், அன்சாரி, மலிங்கா இதுதான் அவங்களோட 4 bowlers. ஓகேவா? சோ அந்த பிரிட்ஜ் வந்து ஹர்ஷ் துபே தான் அந்த பிரிட்ஜா இருக்கும். ஹர்ஷ் துபே தான் ஐ திங்க் இம்பாக்ட் சப் ஆடுவான்னு நினைக்கிறேன் மேபி. ஹர்ஷ் துபே will be the impact sub. He can bat and bowl, so he won't be impact sub. Impact sub வந்து bowlingல இருந்து யாரா வருவாங்க. So they will have 6 batters, 5 bowlers and 1 guy that Harsh Dubey is an all-rounder. அவ்வளவுதான். நிதிஷ் குமார் போட்டாங்கன்னா one pick என்னன்னா எனக்கு வந்து if SRH lose 2-3 wickets early in the power play, they will fancy to bring, if they are batting first, there is a chance for Smaran Ravichandran to get a game. Prediction அவர் இப்ப டொமஸ்டிக்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இல்லையா? ரொம்ப நல்ல ஃபார்ம். He has been in இது. Sahil Arora is a definite starter now. One more change, Aniket Verma has he made himself available for IPL. Earlier during the mini auction he was injured. So அதனால they went for a cover for in Sahil Arora. So he is available for today's match. இன்னைக்கு மேட்ச்க்கு அவேலபிளா இருக்கானா? This entire IPL season. That is what the reports are saying. So either of them will make the cut. But looks like Sahil Arora will get the cut because of intra-match fireworks. So win the toss, bat first or bowl first? What do you do? Of course, If you are asking, if you are SRH. there was a stats, அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. All the first game of IPL has been won by chasing team. Okay. Irrespective of venue, which venue? Irrespective of venue, winners of the toss went on to chase, went on to win the game. And which year? இது வந்து சின்னசுவாமி வேற, சோ கேட்கவே வேண்டாம். Unless you have an above par total, chasing team is going to win. இப்போ என்ன விக்கெட் வரும் அப்படிங்கிறது you never know with KCA. லாஸ்ட் டைம் வந்து ஒரு மேட்ச் ரெயின் எஃபெக்டட் இருந்தது. அதுக்கு முன்னாடி கேம் வந்து they had a very spongy wicket. 150 170 வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி ஒரு கேம் தான் போச்சு. ஆனா கோயிங் பை த ட்ரெண்ட் எப்பயுமே ஐபிஎல் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு ஃபிளாட் ரோட்ஸ் தான். ஏன்னா எப்பயுமே 200 பிளஸ், அதாவது உங்களுக்கு அந்த 200 அப்படிங்கிற டோட்டல் வந்து ஒரு பிலோ பார் டோட்டலா தான் இருக்கும் ஒரு 10-15 கேம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பிச்சு வான் அவுட் ஆகி வரப்பதான் உங்களுக்கு அந்த 170 180 பிச்சா அது மாறும். அண்ட் தே வாண்ட் த என்டர்டைன்மெண்ட் as a மெயின் ஃபேக்டர்ங்கிறனால தே வாண்ட் கோ ஃபார் டபுள் பேஸ்ட் விக்கெட்ஸ் ஆர் பவுலர் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. சோ SRH பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரோச்ல அப்படியே ஒரு சேஞ்ச் இருக்கும். நம்ம டாஸ் வின் பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? SRH பொறுத்த வரைக்கும் SRH might back themselves with their strength, irrespective of what is the
பிச் ட்ரை டு அவுட்கம் புட் ஆர் as much runs on board 240 250 அந்த மாதிரி டார்கெட் பிகாஸ் பண்ணி தே cannot சேஸ் திஸ் லைக் அவங்க பவுலிங் வச்சுட்டு அவங்க சேஸ் எடுக்க, ஏன்னா அவங்களுடைய 2024 ஆனா மார்ச் அவங்க சீசன்லயே பவுலிங் வச்சு டிஃபெண்ட் பண்றதும் கஷ்டம் தானே. அந்த பவுலிங் வச்சு டிஃபெண்ட் பண்றதும் கஷ்டம் தானே. See, டிஃபெண்ட் there is பண்றது one கஷ்டம். one theory where you score 270, not 7 out of 10 times the chasing team will be able to chase it unless and until two players அது stand up. ஆமா. அந்த ஸ்கோர் ஒரு போர்ட் ஹை பிரஷர் ஸ்கோரிங் எப்பயுமே ரன்ஸ் ஆன் த Correct. பிரஷர், ஓப்பனிங் கேம், ஹோம் லைக் கிரவுண்ட். 1 or 2 wickets in one, like ஒரு 10 overs 120 for 0 இருந்தாலுமே 1 wicket will pull the momentum down. ஒரு சாதாரண bowler கூட உங்களுக்கு வந்து ஒரு ஷட் டவுன் ஓவர் போட முடியும், ஏன்னா they have the cushion of runs. ஆனா அதுவே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நீங்க உங்க டீம் பவுலிங் போடுது அப்படின்னா வர பேட்ஸ்மேன் வந்து ஒரு டார்கெட்டை மைண்ட்ல வச்சுலாம் வரமாட்டாரு. he can play out your bowling, he can hit, and last 5 overs எவ்வளவு வேணாலும் போகும். இங்க அப்படி கிடையாது. இப்ப நீங்க லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 70 அடிக்கணும் அப்படின்னா உங்க பவுலர்ஸ் நீங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். மேக் சென்ஸ் மேக் சென்ஸ். bowlingல வந்து நீங்க அந்த 3 ஓவர் நீங்க பார்த்து பார்த்து தான் கொடுக்கணும். பவுலர்ஸ் முத பால் 6 போனா கூட ஒரு மாதிரி இதாயிருவாங்க. அந்த அந்த அடுத்த மிச்சம் 5 பால் என்ன நடக்கும்னே தெரியாது. இங்க அதுவே லாஸ்ட் 3 ஓவருக்கு 60 ரன் அடிக்கணும்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் பால் 6 போனா கூட பவுலர் கான்பிடென்ட்டா அடுத்த பால போடுவார். பட் ஆனா இந்த வேர்ல்ட் கப் ரீசன்ட் நடந்த வேர்ல்ட் கப்ல there was a big revelation in Abhishek Sharma's technique. அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? He was getting too away from the leg stump, trying to open up his body and try to hit over offside, and short ball la நிறைய தடவை he got out, predicting a short ball coming in, predicting a short ball coming in. பிரச்சனை என்னன்னா லைக் வேர்ல்ட் கப்ல அவனை வந்து ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய வாட்டி தூக்குனாங்க பவர் பிளேல. ஆனா I don't think RCB has the right arm off spinner. Correct me if I'm wrong. I don't think RCB has. Unfortunately, அந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் டிம் டேவிடால மட்டும் தான் முடியும். And mind you, Tim David has bowled 2 overs. இல்ல Tim David has bowled 2 overs of spin in every practice game it seems. ஏன்னா அந்த 2 ஓவர் வந்து he wants to contribute somewhere. See, power play குள்ள it's impossible to stop Abhishek when he is on song. But அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா Travis Head has not been on best of forms for the last 1 year. Agreed. So it is going to be Abhishek Sharma and Ishan Kishan who will be playing most number of deliveries in power play is my call. They will be 2 down, but they will be 85 for 2 in the end of 6. Okay, yes, I think SRH will take that any day. I think they'll definitely take that. Okay, yes, predictions போயிடலாமா? Prediction time போயிடலாம். Everyone, let's predict our winners and say like if condition based அதெல்லாம் வேண்டாம், just predict the winners. Winners இந்த மேட்ச் தானே சொல்றேன். Okay, இல்ல வின்னர்ஸ்னு ஒண்ணே நீ டோர்னமெண்ட் ஓகே வின் ஓகே இந்த மேட்ச் ஐ திங்க் லைக் நம்ம பேசினது எல்லாமே வந்து more or less both teams are missing key players, both teams are depleted in bowling, both teams have very good batting firepower. And I think because of RCB's batting depth, I think I'm going to give RCB a slight edge over SRH. Considering home conditions factor also, I'm going for RCB. prediction கூட இல்ல அதனால அல்ல நான் ஜெனுவனா சொல்றேன். ஏன்னா SRH ஓட பேட்டிங் like I said it's far more explosive than RCB, but I think RCB's bowling is even without Hazelwood slightly better than SRH overall, well rounded னு தோணுது எனக்கு. என்னமோ SRH ஓட bowlingல வந்து பார்த்தா இப்போ ஒரு let us assume that RCB has scored SRH has scored 220 or 225 and RCB is chasing, and RCB has is like required rate is like 11.5 and they are like 10.5, so it's like evenly balanced வச்சுக்கோ. அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டு கேமை திருப்பறதுக்கு எனக்கு SRH லைன் உண்மையிலே ஜெனுவினா யார் அதை இஷான் மலிங்கா அதான் என் பாயிண்ட். I don't know who will bowl a shutdown over, like give a 6 run over or 7 run over in SRH. Like we might be having a few surprise overs, but so far இப்போ நம்ம பார்த்த லைனப்ல இஷான் மலிங்கா தவிர we have not seen a shutdown over bowler yet. Correct. So இப்போ RCB ல I can say Krunal Pandya is capable of putting that shutdown over. அவன் பண்ணிருக்கான், நிறைய வாட்டி பண்ணிருக்கான், கேப்பபிளான ஆளு. சோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஷட்டவுன் ஓவர் பிரஷர் போடுற ஆள் இருக்கு. நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரெngth வீக்னஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ லைக் ஒன் லைன் பிரெடிக்ஷன் எல்லாம் முடிச்சுக்கோ. RCB win today. RCB. Okay. Let's Abhi நான் ஃபைனலா நான் முடிச்சறேன். லைக் அதுக்கு முன்னாடி அபி முடிச்சறேன். I still stick with RCB.
பயாஸ்ன்னு சொல்லல, பட் காம்படிட்டிவ் எட்ஜ் பார்க்குறப்போ தே ஹேவ் தி பெட்டர் பேட்டிங் யூனிட். Yeah, same my side on. Yeah, batting wise, both are fine, but bowling wise, even though without Hazelwood, RCB bowling is far better than SRH because they have people who can turn games with bowling. Let's see if SRH can surprise us. Okay. Okay. Last player to watch out for in RCB and SRH, and one player who might surprise you in this game. அதாவது நான் எதிர்பார்க்காத ஒரு பிளேயர் இந்த இதுல பயங்கரமா ஸ்டெப் அப் பண்ணுவான் அப்படின்ற ஒரு பிளேயர் ரெண்டு டீம்லயே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் போத் டீம்ஸ் அண்ட் தென் த அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர் who might step up in this game. ஓகே, ஸோ நான் எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர் அப்படிலாம் இல்லை. வாட்ச் அவுட் ஃபார் கிஷான்ஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ இட்ஸ் வெரி அண்டர் ரேட்டட். பீப்புள் ஆர் கைண்ட் ஆஃப் திங்கிங் லைக் கமின்ஸ்கி இவனா அப்படின்னு நிறைய பேருக்கு, ஏன்னா யாருக்கும் தெரியல. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் கிஷான்ஸ் லீட். நாட் நெசசரிலி ஷுட் வின் த கேம், பட் த வே ஹி மைட் லீட் இஸ் ட்ரூப். ஸோ தட் வி ஷுட் வாட்ச் அவுட் ஃபார். ஓகே, அபி? I feel Mangesh Yadav will be the player to watch out for because of he can bat. Most people don't know he can bat. So when he's, I have a feeling he will be named in the 11 because he will be the 9th batter option. Okay. எனக்கு வந்து I'm player to watch out for. I'm going to say Salil Arora. I feel சின்னசாமி கண்டிஷன்ஸ்ல அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் இது வந்து எனக்கு என்னமோ he might go like play பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ் கேமியோ ஆட போறானுன்னு தோணுது. எனக்கு ஒரு 15 ball 40 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாக் ஆடுவானுன்னு தோணுது. பிகாஸ் ஹீஸ் பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து ஏதோ ஒரு ஓவர்ல 5 6 அடிச்சிருக்கான் SRHோட இன்ட்ரா பிராக்டிஸ் மேட்ச்ல. ஸோ ஐ ஃபீல் he might be the surprise factor today. Okay, I think we are done with That's today's it. prediction. So we'll wrap for our discussion for first.